2 நாள் பயணமாக நாளை சென்னை வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. மறுநாள் காலை பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற இளைஞர் காங்கிரசார். சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து போராடியவர்கள் குண்டுகட்டாக கைது. டெல்லியில் கோயிலுக்கு அருகில் இருப்பதாக கூறி புகழ்பெற்ற சித்தரஞ்சன் பூங்கா மீன் அங்காடியை அகற்ற கோரி எச்சரிக்கை. தலைநகரில் பாஜக ரவுடிகளின் வெறியாட்டம் தொடங்கிவிட்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹிவா மோஹித்ரா வீடியோ வெளியிட்டு கண்டனம். கர்நாடகாவில் யாத்கிர் மாவட்டத்தில் திடீரென பற்றி எரிந்த மின் கம்பங்கள். நூற்றுக்கணக்கான வீடுகளில் சிலருக்கு காயம், மின்சாதன பொருட்கள் வீணாகின. தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் வளர்ச்சிக்கு பெரும் முயற்சிகளை எடுத்தவர் குமரி அனந்தன். குமரி அனந்தன் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். குமரி அனந்தன் மறைவை அறிந்து வேதனை அடைந்தேன். அவரின் தொடர் முயற்சியை நாடாளுமன்றத்தில் தமிழ் குரல்களை ஒலிக்க வைத்தது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இரங்கல். உலக அமைதி வேண்டி ஜெயின் சமூக மக்களால் நடத்தப்படும் நௌகர் மகா மந்திர விழா. டெல்லியில் பிரதமர் மோடி பங்கேற்று மந்திரங்களை ஓதி பிரார்த்தனை. பிரான்சிடம் இருந்து மேலும் 26 ரஃபேல் ரக போர் விமானங்களை வாங்குகிறது இந்தியா. கடற்படைக்காக 63,000 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்க மத்திய அரசு ஒப்புதல். முறைகேடுகளுக்கு வழி இருப்பதாலேயே வளர்ந்த நாடுகள் எதிலும் வாக்குப்பதிவு எந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதில்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு. ஆனால் இந்தியாவில் இவிஎம்களில் தில்லுமுள்ளுகள் செய்து பல்வேறு மாநிலங்களிலும் பாஜக தொடர்ந்து ஆட்சி செய்து வருவதாகவும் குற்றச்சாட்டு. ஆந்திராவின் அமராவதியில் புதிய வீடு கட்டுகிறார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. அடிக்கல் நாட்டு விழாவில் குடும்பத்தினருடன் பங்கேற்பு. நாளை இந்தியாவுக்கு அழைத்து வரப்படுகிறார் 2008 மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட தகாவூர் ராணா. நாடு கடத்தும் முடிவை எதிர்த்த அமெரிக்க நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்ததால் தனி விமானத்தில் அழைத்து வந்து விசாரிக்க திட்டம். காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் உடலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் அஞ்சலி. அவருடன் அதிமுகவினரும் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். தமிழுக்காக மத்திய அரசிடம் ஓயாமல் போராடிய உரிமை வீரர் குமரி அனந்தன் இரங்கல் தெரிவித்து கவிஞர் வைரமுத்து எக்ஸ் தளத்தில் பதிவு. தஞ்சாவூரில் முதலை பண்ணை அமைக்கப்பட உள்ளதாக சட்டப்பேரவையில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி தகவல். வனப்பகுதியில் சாலை அமைக்க 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. புதுச்சேரியில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டம். ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி வேலை நிறுத்தம். செங்கம் நகராட்சிக்கு புதிய கூட்டு குடிநீர் திட்டம் உருவாக்க மத்திய அரசின் நிதி கோரப்பட்டுள்ளது. தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு MLA கேள்விக்கு பதில். வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைப்பு. வட்டி விகிதம் குறைப்பால் வீடு, வாகனம், தனிநபருக்கான கடன் வட்டி விகிதம் குறைய வாய்ப்பு.
ஜெயலலிதாவுக்கு எதிராக குரல் கொடுக்க சில காரணங்கள் இருந்தாலும் ஆர்.எம். வீரப்பனின் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டதும் முக்கிய காரணம். ஆர்.எம். வீரப்பனின் நினைவு தினத்தையொட்டி 30 ஆண்டுகளுக்கு பிறகு மனம் திறந்த நடிகர் ரஜினிகாந்த். வக்ஃபு சட்ட திருத்த மசோதா விவகாரத்தில் ஜம்மு காஷ்மீர் சட்டசபையில் எம்எல்ஏக்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு. சபாநாயகர் இருக்கையை சூழ்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.